அதிமுக ஆட்சியில் திறம்பட செயல்பட்ட ஸ்மார்ட் பைக் திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விடியா திமுக அரசு முடக்கி உள்ளதாக சென்னை வாசிகள் குற்றம் சாட்டி உள்ளனர். சென்னை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் ஒரு பகுதியாக கடந்த 2019ஆம் ஆண்டு ஸ்மார்ட் பைக் எனும் டிஜிட்டல் வாடகை சைக்கிள் திட்டம் தொடங்கப்பட்டது. ஏழை எளிய மக்களிடம் சைக்கிள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்தை உறுதி செய்வதற்காகவும் ஸ்மார்ட் பைக் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. வெகுஜன மக்களிடம் வரவேற்பை பெற்ற இந்த திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விடியா திமுக அரசு முடக்கி உள்ளது. இந்த திட்டத்திற்கு விடியா அரசு போதுமான நிதியை ஒதுக்கி ஸ்மார்ட் பைக் திட்டம் சிறப்பாக செயல்பட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, அதிகமாக அந்த லாக் பிரச்சனை தான் வரும். ஒரு சடன்லி அப்போவே லாக் ஆகிடும். அது ரிட்டன் மறுபடியும் நம்ம மொபைலில் வந்து ஆப்லேருந்து அதை ரிட்டன் எடுக்க முடியாது. நம்ம கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி மறுபடியும் பேசி அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி கால் பண்ணி கேட்டதுக்கப்புறம் தான் அந்த இஷ்யூ நம்மளுக்கு சால்வ் ஆகும். மற்றபடி அது யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ நிறைய இடத்துல இருந்தது. இப்போ என்னன்னு தெரியல, அதிகமாக இந்த இடம் பார்க்க முடியல. அது கொஞ்சம் நான் பார்த்தோன்னே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். சரி, நம்ம யூஸ் பண்ணலாம், இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்து யூஸ் பண்ண தோணும். ஆனால் இப்போ நிறைய இடத்துல அது இப்போ வைக்கிறது இல்லை. என்ன ப்ராப்ளம் தெரியல. இந்த ஸ்மார்ட் சைக்கிள் வந்து யாருக்கும் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு யாருக்கும் தரதில்லை. எங்கள் ஏடிஎம்கே ஆட்சியில் எல்லாம் நல்லா கொடுத்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க, நல்லா பண்ணாங்க. இந்த ஆட்சியில் இந்த சைக்கிள் வேஸ்ட்டாக தான் நிற்குது. ஒன்றுமே யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. பசங்கள்லாம் நடந்து போகிறாங்க, ஆட்டோலாம் புக் பண்ணுறதில்ல, நம்ம சார்ஜ் கேட்குறாங்க. சைக்கிள்லாம் வேஸ்ட்டாக தான் நிப்பாட்டிக்கிறாங்க. போனால் கூட யாராச்சும் யூஸ் பண்ணலாம், எதனா பண்ணலாம், மக்களுக்கு தேவைப்படும். ஏன்னா ஒன்றுமே இல்லை. சென்னை கோயம்பேடு பழசந்தையில் மாம்பழங்களை பழுக்க வைக்கும் வசதிகளை விடியா அரசு செய்து தரவில்லை என வியாபாரிகள் குற்றம் சாட்டி உள்ளனர். தற்போது மாம்பழ சீசன் தொடங்கி உள்ளதால் பொதுமக்கள் மாம்பழங்களை ஆர்வமுடன் வாங்கி வருகின்றனர். ஒரு சில வியாபாரிகள் மாம்பழங்களை செயற்கை முறையில் பழுக்க வைத்து விற்பனை செய்து வருவதால் அவற்றை வாங்கி உண்பவர்களுக்கு உடல்நல கோளாறு ஏற்படுகிறது. இந்த நிலையில் கோயம்பேடு பழசந்தையில் மாம்பழங்களை பழுக்க வைக்கும் கோல்டு ஸ்டோர் வசதிகளை செய்து தருமாறு விடியா அரசுக்கு மாம்பழ வியாபாரிகள் வலியுறுத்தி உள்ளனர். தாம்பரத்தில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் வாங்கிய கடனுக்கு 1 மாதம் தவணை தொகை செலுத்தாததால் தமிழ்நாடு கட்டுமான உபகரணங்களின் சங்க உறுப்பினரை அந்நிறுவன ஊழியர் சரமாரியாக தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. தாம்பரத்தை அடுத்த திருவஞ்சேரி பகுதியில் வசிக்கும் ஆனந்த் தனியார் நிதி நிறுவனத்தில் வாகனம் வாங்குவதற்காக கடன் பெற்றுள்ளார். இந்த நிலையில் ஆனந்தின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் 1 மாத தவணை தொகையை செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. இதனை கேட்டு வீட்டிற்கு வந்த நிதி நிறுவன ஊழியர் ஆனந்த் குடும்ப உறுப்பினர்களை தரக்குறைவாக பேசி தாக்கியுள்ளார். இதேபோன்று பலரிடமும் தரக்குறைவாக செயல்படும் ஊழியர்களை கண்டித்து தமிழ்நாடு கட்டுமான உபகரணங்கள் சங்கத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் தனியார் நிதி நிறுவனத்தை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்படியே நெஞ்சு நிமித்திரம் வந்து நின்று என்ன அடிக்க போறியாப்பா அப்படின்னு. என்ன, நான் லோக்கலு, நான் இங்கேயே என்ன வேணாலும் பண்ண முடியும், எனக்கு அந்தளவுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு. சரி, என்ன பண்ணணும், உனக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும் நீ எடுத்துக்கோ, என்னை விடு. நான் பனியனை பிடிச்சேன், பனியெல்லாம் பிடிக்கான்னு சொல்லிட்டு நான் தள்ளி விட்டேன். நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது திரும்பி வந்து நீ என்ன பண்ணமோ பண்ணுக்குப்பா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு திரும்பி வரும்போது இந்த கையில் செல்லு, இந்த கையில் சாவி வச்சுக்கிறேன். மடிக்கி ஒரு 6-7 அடி, சரியான அடி. எனக்கு இந்த பக்கம் தான் ஆப்ரேஷன் பண்ணது. அடிப்பட்ட உடனே என்னால் சுத்தமாக முடியல, ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சு. நான் அங்கேருந்து போயிட்டு போலீஸ் பூத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனேன். 2 இயர் தான் சார் எடுத்தேன். 1 மாதம் டியூ கட்டல, இந்த மாதம் கட்ட முடியலங்க, அடுத்த மாதம் சேர்த்து கட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். வீட்டாண்ட வந்து உட்காந்துக்கிட்டேன், வீட்டை விட்டு போக முடியாது, நீங்கள் வந்தால் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. காசு கட்டலைங்க, நான் அடுத்த மாதம் சேர்த்து கட்டுறேன்னு சொன்னால் கூட இல்லை, நீங்கள் பண்ணி கட்டே ஆகணும், அசிங்கமாக பேசுகிறாங்க. வீட்டு பக்கத்தில் எல்லாமே வந்து அசிங்கமாக இருக்குது சார். மதுரை மாவட்டம் கள்ளழகர் கோயில் மலைப்பாதை முன்னறிவிப்பின்றி மூடப்பட்டதால் பக்தர்கள் மிகுந்த அவதி அடைந்துள்ளனர். அழகர் மலை மீது பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் மற்றும் நூபுர கங்கை தீர்த்தம், ராக்கியி அம்மன் ஆகிய கோயில்கள் உள்ளது. இந்த கோயில்களுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மலைப்பாதையில் பால வேலை நடைபெறுவதால் ஒரு நாள் மட்டும் பக்தர்கள் வாகனங்களில் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் மலைக்கு வந்த பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். நடந்து செல்லக்கூடியவர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டதால் ஒரு சிலர் நடந்து மலை ஏறினர். அதிகாரிகள் முறையான அறிவிப்பை முன்னதாகவே வெளியிட்டிருக்க வேண்டும் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருக்கு 1 நாள் நீதிமன்ற காவல் அளித்து திருச்சி மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் கோவை மத்திய சிறையிலும் அவரது பேட்டியை ஒளிபரப்பிய ரெட்பிக்ஸ் உரிமையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் திருச்சி மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர்.
இந்த நிலையில் திருச்சி மாநகர சைபர் கிரைம் காவல்துறையினர் தாக்கல் செய்த வழக்கில் கோவையிலிருந்து சவுக்கு சங்கரை வேனில் பெண் காவலர்கள் அழைத்து வந்தனர். பலத்த பாதுகாப்பிற்கிடையே திருச்சி நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயபிரதா முன்பாக பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிமன்றம் அழைத்து வரும் வழியில் பெண் போலீசார் தம்மை தாக்கியதாகவும் மன்னிப்பு கேட்க கோரி தாக்கி அதனை செல்போனில் வீடியோ பதிவு செய்து மேலதிகாரிக்கு அனுப்பியதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து நீதிபதி உத்தரவுப்படி பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு நீதிபதி முன்பாக மீண்டும் ஆஜர்படுத்தினர். அப்போது பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரை போலீஸ் காவலில் 7 நாட்கள் எடுத்து விசாரிக்க திருச்சி சைபர் கிரைம் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் ஒரு நாள் நீதிமன்ற காவல் அளித்து நாளை விசாரணைக்கு ஆஜர்படுத்த நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். திருப்பூரில் பணி முடிந்து இரவில் சென்ற வடமாநில தொழிலாளியை கத்தியால் குத்திய சம்பவத்தில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். கனியாம்பூண்டி பகுதி பனியன் தொழிற்சாலையில் பணியாற்றி வந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஆகாஷ்குமார் பணி முடிந்து வீட்டிற்கு செல்லும் போது பைக்கில் வந்த 3 பேர் கொண்ட மர்ம நபர்கள் கத்தியால் குத்தி அவரிடமிருந்த செல்போனை பறித்து சென்றுள்ளனர். இதில் பலத்த காயமுற்ற அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து வழிப்பறி கொலை வழக்கை கொலை வழக்காக மாற்றம் செய்து திருமுருகன்பூண்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் வழிப்பறி கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடுமலையில் சிறுமிகள் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு சாதிய வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் மாற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமி மற்றும் மற்றொரு 13 வயது சிறுமி ஆகியோர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 3 சிறுவர்கள் உள்பட 9 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கடந்த 12ஆம் தேதி இரவு கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து 6 பேர் திருப்பூர் சிறையிலும் 3 சிறுவர்கள் கோவை கூர்நோக்கு இல்லத்திலும் அடைக்கப்பட்டனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ரயில்வே சுரங்க பாலத்தில் கனமழை காரணமாக தேங்கிய வெள்ளத்தில் சிக்கிய அரசு பேருந்தில் இருந்து 70க்கும் மேற்பட்ட பயணிகளை தீயணைப்பு துறையினர் போராடி மீட்டனர். நாகர்கோவிலில் இருந்து திருச்செந்தூர் நோக்கி பயணித்த அரசு பேருந்து வள்ளியூர் தரைப்பாலம் வழியாக சென்றபோது அங்கு தேங்கியிருந்த மழைநீரில் சிக்கியது. பயணி ஒருவர் எச்சரிக்கை விடுத்த நிலையிலும் பேருந்து ஓட்டுநர் மீறி சென்றதால் வெள்ளத்தில் சிக்கியதாக வேதனை தெரிவித்தனர். வெள்ளத்தில் சிக்கிய பேருந்தில் கைக்குழந்தைகள், பெண்கள் உள்பட 70க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்த நிலையில் தீயணைப்பு துறையினர் ஆபத்து கால கதவை உடைத்து மீட்டனர். மாட்டிக்கங்க. அவ்வளோதான் என்ன வீடியோ கேட்கணுங்களா? சொல்லாமா போவாதுங்க.